வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவர், அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நானும் சோஃபியும் ஹாரிஸும் இஸ்ரேல் தேசத்திற்கு கடந்து வந்து இங்கு கர்த்தருக்கு துதிகளை சொல்லவும், அவர் சமூகத்தில் ஜெபிக்கவும், அவர் சமூகத்தை நாடி நாங்கள் இங்கு கடந்து வந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே பேதுருவை பார்த்து இயேசு உயிர் கண்ட பிறகு, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று 3 தரம் கேட்டதான அந்த இடத்தில் உள்ள ஒரு ஆல்டரில் வைத்து உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் இப்பொழுதும் பண்ணுகிறேன். இதோ இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசும் பொழுது அந்த காரியம் நிலைவரப்படும்படி, அந்த சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2-3 சாட்சிகளினாலே எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 2 பேர் அல்லது ஒருத்தரை கூட்டிட்டு போ. ஒருத்தரை கூட்டிட்டு போனா நீ ஒரு சாட்சி, அவங்க ஒரு சாட்சி. அப்ப 2 பேரை நீ உன்னுடனே கூட்டிக் கொண்டு போனால் நீ ஒரு சாட்சி, அவங்க ஒரு 2 சாட்சி. ஆகவே 3 சாட்சிகள் இருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவருடைய உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த 2 சாட்சி ஆக உன்னையும் சேர்த்து அந்த 3 பேருடைய சாட்சியினாலே அல்லது 2 பேருடைய சாட்சியினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியிலே, ஆம், மண்ணுயிர்க்கென தன்னுயிர் கொடுக்க வந்த நாட்களிலே பேசினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எந்த காரியத்தினாலே ஆகிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் 2 அல்லது 3 சாட்சிகள் இருப்பதை நாம் காண முடியும். ஒருவேளை வானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஆம், பகலை ஆள ஒரு பெரிய சுடர், இரவை ஆள ஒரு சிறிய சுடர், பின்பு நட்சத்திரங்கள். பெரும்பாலும் இவைகள் நாம் தூரத்திலிருந்து பார்க்க தெரிகிறவைகள், கிரகங்கள் அடுத்து. ஆகவே எப்பொழுதும் 2 அல்லது 3 சாட்சிகள். இந்த 3 எதற்கு அருமையாய் சாட்சியாய் நமக்கு நிற்கின்றன? காலங்களை குறிக்கும்படி அவைகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூரியனே சந்திரனே கர்த்தரை துதியுங்கள் என்று அவைகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே. ஆம், ஒருவேளை எவ்வளவு அழகாக 2 அல்லது 3 எந்த காரியத்திலும் ஒரு சாட்சியை கர்த்தர் வைக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். 2 அல்லது 3 மனுஷனை சிருஷ்டித்த பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டிக்கிறார். வாவ், ஒருவருக்கொருவர் சாட்சியாய் இருக்கிறார்கள். முதலாவது ஆண்டவர் சிருஷ்டித்ததை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். எவ்வளவு நல்லது! ஒருவேளை ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது கூட அவருக்கு தான் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு புரிகிறதோ அதை விட ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஆதாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இதுவரையிலும் ஒரு பெண் இருந்ததில்லை, இப்பொழுது என்னுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து இதை உண்டாக்கி இருக்கிறார். நான் தூங்கினாலும் எழுந்த உடனே எனக்கு இது புரிந்து விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளுடைய அறைக்குள்ளே நீங்கள் போவீர்களானால் என்னதான் அந்த பிள்ளைகளுக்கு மறைத்து அங்கிருந்து ஒரு விளையாட்டு பொம்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து விடுவீர்களானாலும் கண் விழித்த உடனே அது சொல்லிவிடும், ஓ, இங்கு இருந்ததை காணவில்லை என்று. வேளா என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். அருமையான ஒரு சாட்சி. மனுக்குலம் உருவாக்கப்பட்டதற்கு அருமையானது ஒரு சாட்சி. அங்கு அழகாக ஆதாம் தானாகவே நிற்கிறார். ஏவாள் உருவாக்கப்பட்டதற்கு அவர் ஒரு சாட்சி போல அவர் நிற்கின்றார் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உறங்கினாலும் எழுந்தவுடனே கண்டு அதை சொல்லுகிறார் அல்லவா? எப்பொழுதும் இந்த 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அழகாக 3 சாட்சி எடுக்கிறதை குறித்து
வேதாகமத்திலே நாம் காண முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். ஆம், ஒன்றாய் இருந்த தேவன் அவர் குமாரனை ஜனிப்பித்து அதன் பின்பு தமது ஆவியாம் தேவனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவராக ஜனங்களுக்கு எல்லோருக்கும் பிரயோஜனமாய் இருக்க அவர் கட்டளையிட்டார் போலும். எவ்வளவு அருமையான அவருடைய உள்ளம். 3 சாட்சிகள் எந்த காலத்துக்கும் இருக்கிறது. கடந்த காலங்கள் எல்லாவற்றிற்கும் 3 சாட்சிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கு 3 சாட்சிகள் வைக்க வேண்டும் என, அல்லது 2 சாட்சிகள் வைக்க வேண்டும் என ஆண்டவர் நமக்கு போதித்திருக்க, இந்த ஒரு செயல்பாட்டை நீங்களும் கூட கை கொள்ள உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். உங்களுடைய வீடு டெடிகேட் பண்ணுகிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தார் நின்று டெடிகேட் பண்ணுவது நல்லது. ஒரு ஆசாரியன் வந்து அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவது மிக நல்லது. இன்னொரு சாட்சி, அதனோடு கூட உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், இன்னொரு சாட்சி. வெறுமனே நீங்கள் மட்டும் நின்று வீட்டை டெடிகேட் பண்ணுவது நல்லதல்ல. பிற சாட்சிகள் இருப்பது நல்லது. அழைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். உங்கள் வீட்டை பார்த்தால் அதனால் பொறாமையினால் ஏதும் பீத்து கொண்டு போகும் என்று பயப்படாதிருங்க. அவர்களுக்கு பொறாமை வராதபடிக்கு அவர்களுக்கு நல்ல உணவளியுங்கள், அன்பு பரிசு கொடுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். சாட்சிகள் தேவையாயிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவையாயிருக்கிறது. ஓகே, இது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு மீட்பரும் இரட்சகரும் ஆகிய ஆட்டுக்குட்டியானவர் இங்கு வந்த பொழுது, பிதா குமாரன் ஆவியானவரில் குமாரன் தாமே இந்த பூமியில் உலாவின நாட்களில் அவர் அவ்வாறு பூமிக்கு வந்த இடத்திலும் சாட்சிகள் எப்பொழுதும் 2 அல்ல 3 இருந்ததை நாம் காணலாம். நம்பர் 1, மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனாய் ஒரு மாட்டு குடிலில் வந்து பிறந்த பொழுது யோசேப்பு, மரியாள் இருந்தாலும் பிற சாட்சிகள் அவசியம். ஆகவே வயல்வெளியில் மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் காட்சி அளித்து அருமையாய் கீதமும் பாடி அவர்கள் இடத்தை அறிவிக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணையில் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் காண்பீர்கள். அதே போல மேய்ப்பர்கள் வந்து முதல் சாட்சியாய் மாறினார்கள். 2வது வான சாஸ்திரிகள். இந்த வான சாஸ்திரிகள் அவர்கள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம் என்று வந்த அவர்கள் குறைந்தபட்சம் 3 பேர் இருந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் கருதுகிறோம். ஏனென்றால் அவர்கள் கொடுத்த காணிக்கை பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம். ஆகவே பெரும்பாலும் நாம் கருதுகிறது 3 சாஸ்திரிகள் வந்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் கருதுகிறோம் அல்லவா? அருமையாக வான சாஸ்திரிகள் 2வது ஒரு சாட்சி. அவர்கள் கொண்டு வந்த பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போளமும் அருமையாய் காணிக்கையாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வைத்தார்கள். அந்த ஒரு அருமையான வேளை எல்லாம் எவ்வளவு மன மகிழ்ச்சியும் மங்களமுமான ஒரு நேரமாய் இருந்தது. அருமையான சாஸ்திரிகள் சாட்சிகள் ஆயினர். இதை விட ஒரு பெரிய சாட்சி என்ன தெரியுமா? நட்சத்திரம் மூவாகி வருகிறது. ஆனாலும் அது நேரே வந்து எங்கே வந்ததாக வான சாஸ்திரிகளுக்கு தெரிகிறது. அது எருசலேம் மட்டும் வந்த உடனே அங்கு நிற்கிற அந்த நட்சத்திரம் பார்த்த உடனே ஏரோதனிடத்தில் போய் இவர்கள் விசாரிக்கிறார். இப்பொழுது ஏரோதுவும் அவருடைய அவையில் உள்ளோர் எல்லோரும் சாட்சிகளாக மாறுகின்றார்கள். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிறந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய சாட்சி! என்றாலும் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிதா மகிமையாய் வீற்றிருக்கும் மகாராஜாவின் நகரம் எனப்படுகிற எருசலேமுக்கு முதலாவது அதன் மேலே வந்த நட்சத்திரம் ஒருவேளை அவர்களுக்கு வழிகாட்டும்படி அதன் பின்பதாக புறப்படுகிறதை நீங்கள் காணலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமில் ஏரோது ராஜாவினிடத்திலே
அவர்கள் எல்லாம் விசாரித்துக் கொண்டு பெத்லகேமில் பிறந்திருப்பார் என்று அவர்கள் புறப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், அதாவது மத்தேயு 2:9, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படியானால் நகர்ந்து கொண்டிருந்த நட்சத்திரம் எருசலேம் அருகாமையில் வந்தவுடன் நின்று இருக்கிறது. அதன் பின்பதாக இப்பொழுது மூவ் பண்ணுகிறது. 8 கிலோமீட்டர் அல்லது 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது இந்த பெத்லகேம். ஆனால் நட்சத்திரம் நகருகிறதும் அந்த பிள்ளை இருந்த வீட்டிற்கு மேல் வருகிறது வரைக்கும் சாஸ்திரிகளால் அழகாய் நிதானிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இப்பொழுது ஒன்றை கவனியுங்கள். இந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? இது மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எருசலேமுக்கு முதலாவது வருகிறதே. ஆம், பிதாவை அந்த நட்சத்திரம் கனம் பண்ணிதான் குமாரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அது குமாரன் இருந்த ஸ்தலத்திற்கு செல்லுகிறது. சிலர் குமாரனை கனம் பண்ணுகிறதை, பிதாவை கனம் பண்ணுகிறதை பார்க்கலும் அதிகமாய் வைத்து ஓடுகிறது உண்டு. இந்த நட்சத்திரம் சொல்லிக் கொடுக்கும் வழியை கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? ஆம், எவ்வளவு அழகாய் பிதாவை கனம் பண்ணி, பிதா வீற்றிருக்கும் எருசலேமிலே அவரை கனம் பண்ணிய பிறகு அந்த நட்சத்திரம் புறப்படுகிறது பெத்லகேமிற்கு. அப்படியானால் பிதாவுக்கு உரிய கனத்தை செலுத்தி, பின்பு குமாரனுக்குரிய கனத்தை செலுத்தி, பின்பு பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது என்பதை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். இப்பொழுது கவனியுங்கள். நட்சத்திரம் ஒரு சாட்சி. இருந்த வீட்டிற்கு மேல் வரை வந்து நின்று சாட்சி எடுகிறது. இவர் தேவனுடைய குமாரன், பிதா குமாரன் ஆவியானவரில் இவர் ஒருவராக இருக்கிறார். இந்த குழந்தை ஆம் குமாரனாய் இருக்கிறது என்று அழகாய் சாட்சியிடும்படி வந்து நிற்கிறதல்லவா? எவ்வளவு அருமையான சாட்சி. மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், நட்சத்திரம். ஒருவேளை நீங்கள் நட்சத்திரத்தை ஒரு நபரை போல நீங்கள் கருதாமல் இருக்கலாம். ஆகவே இன்னொரு சாட்சியை தேவன் வைக்கிறார். அது பிள்ளையை ஆலயத்துக்கு கொண்டு போகிற நேரத்திலே அருமையாய் ஒரு சிமியோன் என்னும் அருமையான ஒரு நபர், ஒரு நல்ல இதயம் உடைய பரிசுத்தாவின் குரல் கேட்கக்கூடிய ஒரு நபர் கர்த்தர் முன் குறித்து, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரிக்க மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் தேவாலயத்திலே காத்திருந்தார். அப்பொழுது அவரும் கண்டு சாட்சி கொடுத்தார், இவர் தேவனுடைய குமாரன். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், மூன்றாவது ஒரு சாட்சியாக சிமியோன் வந்து விட்டார். மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், சிமியோன் அறிவிக்கப்பட்டு ஒன்று மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் அறிவித்து, மற்றும் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் அறிவித்து, மூன்றாவது சிமியோன் பரிசுத்த ஆவியானவரால் அறிவிக்கப்பட்டு வந்து நின்று விட்டார்கள். சாட்சிகள் திடமாய் இருக்கிறது. அதன் பின்பதாக எகிப்திற்கு அவர்கள் கடந்தோடி போக வேண்டிய ஒரு வேளை வந்து விட்டது. அதற்கு முன்னே புறப்படவில்லை. எவ்வளவு ஒரு தேவ ஞானம் பார்த்தீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எப்பொழுதும் நெகட்டிவாக ஒன்று நடக்கும் என்கிற ஒரு பட்சத்தில் அதுவும் ஒரு நல்ல சாட்சி என்று எடுங்கள். வாழ்க்கையிலே ஒரு நெகட்டிவான மற்றும் ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சி. சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை. இதுதான் பாருங்க அருமையான ஒரு சாட்சி. அங்க பெத்லகேம் தாவீதின் ஊர், எத்தனை பேர் தெரிந்தவங்க இருப்பாங்க. ஆனாலும் அந்த நாள்ல எல்லாரும் ஊர்ல இருந்து திரும்பினால இவர்களுக்கு சத்திரத்துல போய் இடம் பார்க்கிறாங்க. அங்க இடம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மாட்டு குடிலே அவர்களுக்கு பிரசவம் நேரிட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். 2 அல்லது 3 சாட்சிகள் வேண்டும். உங்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் பார்த்தா கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லாம ஒரு காரியம் செய்யுங்க. ஆசாரியன் வந்து ஜெபிக்க சொல்லுங்கள். ஆம், ஒரு உங்களுடைய வீட்டில் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தரை அறிந்திருக்கிற தாய் இருந்தால் போதும்.
அவர்கள் இருந்தால் கூட போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவுதான். தகப்பன் போதும். கர்த்தரை அறிந்திருக்கிற அவர்கள் வந்து ஒரு ஜெபம் செய்ய சொல்லுங்க. உறவினராக இருக்கலாம், கர்த்தரை அறிந்திருக்கிற அவர்கள் ஜெபிக்க சொல்லுங்க. பாருங்க, பொறாமை, வன்கண், எரிச்சல் என்னும் ஒரே ஒரு ட்ராக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அது உங்களை சேதப்படுத்தாது என்று நம்புங்க. பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு உன்னை அவர் தப்புவிப்பார். பகலில் பறக்கும் அம்புதான் பொறாமையின் கண், வன்கண், எரிச்சல்கள், கோப சாப வார்த்தைகள். இந்த அம்புகள் மட்டும் உங்களை தொடாமல் காக்க உன்னதமானவரால் கூடும் என்பதை அறிந்திருங்கள். மேலும் இது குடில், அதாவது மீட்பர் இயேசு கிறிஸ்து முதலாவது வந்து பிறந்த இடத்தினுடைய எல்லையில் சாட்சிகள். நெகட்டிவாக ஒன்று நடந்தால், நல்ல நேரத்தில் இப்படி நெகட்டிவ் ஒன்று நடந்துருச்சேன்னு பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு நல்ல சாட்சி. மனசுல தெளிவா நிறுத்தும். நல் காரியங்களே மட்டும் இருப்பதை விட இப்படி ஒன்று இருக்கணும். ஒரு படம் வரைஞ்சா அதுல டார்க் ஏரியான்னு ஒன்று வச்சாதான் கலர்ஃபுல்லான ஒரு பூ என்று சொன்னால் பச்சை நிறமாக அல்லது ரோஸ் வர்ணத்தில் ஒரு அருமையான பூ வரைய வேண்டும் என்றால் பின்னையும் ரோஸ் கலரே அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் யாருக்கு அந்த பூவினுடைய அருமை தெரியாது. பின்பே டார்க்காக அடித்தான் பின்பதாக பூ வைச்சா தெளிவாய் தெரியும். அதை போல வர்ணம் தீட்டுகிறவர்களுக்கே இது தெரியும் என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு தெரியும். ஒரு நெகட்டிவாக ஒன்று, ஏரோது பிள்ளையை கொலை செய்யணுன்ற ஒரு திட்டம் நெகட்டிவா நடக்குது, பயப்படாதீங்க, அது உங்களை சேதப்படுத்தாது. அதே போல சத்திரத்துல இடம் இல்லை. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அழகா காரியம் நடக்கும். ஒரு காரியம் நெகட்டிவா நடக்குதுன்னு என்னடா தேவனுடைய குமாரனை சுமந்துகிட்டு இருக்கிறாங்க மரியாள் அப்படின்னு யோசிப்பு நினைச்சிட தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அந்த சூழ்நிலையில மனசை தேர்த்திக்கிடுங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார், தேற்றிக்கொண்டார். அப்படி இருக்கணும் நீங்க, சரிதானா? ஓகே, நம்பர் 2. இது வந்து முதலாவது குடில். இயேசு கிறிஸ்து, ஆம், மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த அந்த இடத்தில் இருந்த சாட்சிகள். சிலுவையை இப்பொழுது பாருங்கள். சிலுவையை குறித்த காரியத்திலும் சாட்சிகள் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆடு கொண்டு வர வேண்டாம், பலியிட கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டியது 2 ஆடு. அந்த 2 ஆட்டை குறித்து வேதாமத்திலே பார்க்கலாமா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்ப்பீர்களானால், இஸ்ரேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா 8ஆம் வசனத்துல இன்னொரு அந்த கொண்டு வரப்பட்ட 2 வெள்ளாட்டு கடாயில எப்படி வைக்கிறார் பாருங்க. 8ஆம் வசனம், அந்த 2 வெள்ளாட்டுகளை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 வெள்ளாட்டு கடாவை நிறுத்தி சீட்டு போடும். ஒன்னு கர்த்தருக்கு, இன்னொன்னு போக்காடு. 2 டெஸ்டிமனி. அந்த கர்த்தருக்குன்னு சீட்டு விழுகிற ஆடு, அந்த வெள்ளாட்டை பலியிட்டு அந்த இரத்தத்தை கர்த்தருடைய பலிபீடத்தில் போய் தெளிக்கணும். blood is an atonement. அது பரிகாரத்துக்கு என்று செலுத்தப்படுகிற ஒன்றாய் ரத்தம் இருக்கிறது. in another angle, blood is a testimony. ரத்தம் சாட்சியிடுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே ஒரு சாட்சி பலிபீடத்தில் வந்து தெளிக்கப்படுகிற ஒரு வெள்ளாட்டு கடாவினுடைய சாட்சி இன் ரத்தம். இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஆட்டு மேல அந்த சபையார் தங்கள் பாவத்துக்காக தங்கள் கைகளை வைத்து அந்த ஆட்டை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். அதை வந்து கொல்லக்கூடாது. பாருங்க, இங்க ஒரு சாட்சி, அங்கே வனாந்தரத்தில் ஒரு சாட்சி. வெள்ளாட்டு கடாவுக்கு நல்ல கொம்பு இருக்கும். ஆகவே பெரும்பாலும் யாரும் அதை பிடித்து விட முடியாது. வனாந்தரத்திலே அல்லது காடு போன்ற பகுதியிலே அது அழகாக விடப்பட்டு விடும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 3 வெள்ளாட்டு கடாக்கள் வருகின்றன. அதில் 2 விசேஷ விதமாக கர்த்தருக்கென்று ஒன்றும் போக்காடாக ஒன்று பிரிக்கப்படுகிறது. பாருங்க, இப்பொழுது சிலுவையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் குற்ற நிவாரண பலியாக
மீட்பரும் இரட்சகரும் ஆகிய ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் அறையப்பட வேண்டியதா இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். வலதுபுறம் ஒரு கள்ளனும் இடதுபுறம் ஒரு கள்ளனும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். ரெண்டு பெரிய சாட்சி. இன்னொரு பக்கம், ஏன்னா ஒருத்தர் இகழுகிறார் பாருங்க. நான் சொன்னேன்ல, நெகட்டிவா ஒன்று நடக்கும்போது ஒரு நல்ல டெஸ்டிமனி, அது அழகாக வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல சொல்லப்படும் போது கள்ளர்கள் அவரை தூஷித்தார்ன்னு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக நல்லா எடுத்தா ஒருத்தர் தான் தூஷித்ததை அந்த இடத்துல அப்படி எழுதியிருக்கலாம், கள்ளர்கள் தூஷித்தார்கள். ஏன்னா ஒருத்தர் மனம் திரும்பி கேட்டு, நாமும் நியாயத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கோம், இவர் அப்படி ஒன்றும் தப்பு செய்யலேன்னு சொல்றாருல்ல. அப்போ ஒரு கள்ளன் தூஷிக்கிறார் நெகட்டிவாக, ஒருவர் கர்த்தரண்டை மனம் திரும்பி வருகின்றார். அதுதான் இப்ப ரெண்டு கள்ளர்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாட்சியாக. இன்னொரு கள்ளன், அவன் யார்? அவன் பரபாஸ். அது சிலுவையில் அறையப்படும் முன்பதாகவே நியாயம் விசாரிக்கப்படுகிற இடத்துல போக்காடாக விடப்படுகிறார். பரபாசை விடுதலை பண்ணுங்க, பண்டிகை நாளில் விடுதலை பண்ணணுன்றதுக்காக ஒரு கள்ளனை விடுதலை பண்றாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் மரிக்கிறது போல வருகிறது. பார்த்தீங்களா, ஒரு போக்காடு விடப்படுகிறது. ஆம், மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று கள்ளர்கள் ஒரு ஸ்திதியாக நிற்க, அதாவது வலதுபுறம் இடதுபுறமும் சிலுவைகளில் அறையப்பட்ட ரெண்டு கள்ளர்கள் போக்காடாக விடப்பட்டது போல பரபாஸ் இப்படி இருக்க, மீட்பர் இயேசு கிறிஸ்து இதன் நடுவிலே சிலுவையில் தொங்கி மரித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக சிலுவையில் நீங்கள் பார்ப்பீர்களான கூட சாட்சிகள் பல இருக்கிறது. ஆம், ஒன்று, அங்கு எல்லா வழி போக்கர்களும் பார்க்கத்தக்கதான ஒரு இடத்தில் இருந்தபடியினாலும் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியர்கள் முதலாய் பார்த்து கொண்டிருக்க, அது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அதனோடு கூட போர் சேவகர்கள் பார்த்து கொண்டிருக்க, அதுல ஒரு போர் சேவகர் சாட்சி எடுக்கிறார், மெய்யாகவே இவர் நீதிபரனாய் இருந்தார். பெரிய சாட்சி. அப்புறம் வீட்டிலேயே வைத்து செய்ய வேண்டிய ஒரு கடமை அவர் சிலுவையில் வைத்து நிறைவேற்றுகிற அவருடைய ஞானத்தை பாருங்கள். என்ன ஞானம் என்றால், சிலுவைக்கு போகும் பொழுது, ஜீவன் பிரியும் பொழுதுதான் தன் தாயை சகோதரனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். தன்னுடைய தாயை அந்த நேரத்தில் தான் ஒப்பு கொடுக்கணும். முன்னமே வீட்டில் வச்சு இதை செய்தால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அது சிலுவையிலே வைத்து ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது சீஷனை பார்த்து, அதோ உன் தாய், தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று ஒப்பு கொடுக்கிறார். இது முதல் நான் பலியாக பிதாவிற்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு வேளையில் என்னுடைய தாயை நான் வெறுமனை விட்டு விட்டு போகக்கூடாது. ஆகவே என் சீஷன் கைகளில் ஒப்பு கொடுத்து செல்லுகிறேன். பரிசுத்தத்தையும் அன்பையும் எப்போதும் உடையவராய் இருந்த இயேசுக்கு அன்பாயிருந்த அந்த சீஷன் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் சிலுவைக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆண்டவரை பின்பற்றின சிலரும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அழகாய் சாட்சிகள் எல்லாம் அங்கு நிற்கின்றது. அதனோடு கூட ஒரு பெரிய சாட்சி, வான சாட்சி. எப்பொழுதும் பாருங்க, ஆண்டவர் பிறந்த பொழுது வானத்து நட்சத்திரம், வான தூதர்கள். இப்பொழுது பாருங்கள், மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்த பொழுது எங்கும் காரிருள், அப்படி அந்தகாரம் உண்டாயிற்று. உயிர் விட்ட பொழுது தேவாலயம் சாட்சி. தேவாலயத்தின் திரைச்சேலை மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்டு விழிந்து போயிற்று. இதெல்லாம் லேசான காரியம் கிடையாது. ஒரு ஆசாரியனே தன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. தேவாலயத்தில் போட்டிருக்கிற திரைச்சேலை அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. அதாவது கர்த்தருக்கும் மனிதருக்கும் நடுவே ஒரு திரைச்சேலை போல அது நிற்கிற அந்த திரைச்சேலை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் ஜீவனை விட்ட பொழுது இரண்டாக கிழிந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நன்றாய் புரிந்து கொள்ள சாட்சிகள் திடமாய் வைத்து மீட்பரும் இரட்சகருமாகிய குமாரன் ஆகிய ஆட்டுக்குட்டியானவர் ஜீவன் கொடுத்ததற்கு சாட்சிகள் எவ்வளவு அழகாய் நிறுத்தப்படுகின்றது. மூன்றாவது, மீட்பர் இயேசு கிறிஸ்து
உயிரோடு எழுந்த பொழுது சாட்சிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை காண போன ஸ்திரீகள் கல்லறையினுடைய வாசலில் வைத்திருந்த கல்லை புரட்டி ஒரு தூதன் அதன் மேல் உட்கார்ந்து, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல அருமையான ஒரு தூதனும் அந்த ஸ்திரீகளும் சாட்சியாக மாறுகின்றனர். அதனோடு கூட இதை அறிவித்த பொழுது பேதுரும் யோவானும் ஓடுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நன்றாய் பாருங்கள். பேதுரும் யோவானும் அங்கு ஓடுகிறார். ஓடுகிற பொழுது ஒருவரை முந்தி ஒருவர் ஓடுனது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா வேதத்தில் வாசிக்கிறேன். யோவான் 20:3. அப்பொழுது பேதுரும் மற்ற சீஷனும் கல்லனிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 2 பேரும் ஒரே விதத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லனிடத்தில் வந்தார். இப்ப கவனிக்கணும், பேதுருவும் யோவான் ஒன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஓட்டத்துல யோவான் ஒரு அன்பு பொங்குது. பேதுரை பார்க்கிலும் முந்தி ஓடுற, கல்லடத்துல வர்ற. இதெல்லாம் அழகா ரெக்கார்டுக்கெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். இவங்க 2 பேர் அந்த இடத்துல வந்த பொழுது என்ன கண்டார்கள்? வேதத்திலே வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இப்ப கவனிங்க, ஒரு டெஸ்டிமனி. அவர் உடலை முழுவதும் சுற்றி இருந்த சீலை அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறது, அப்படியே சீலைகள் கிடக்கிறது. தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைக்கப்படாமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆண்டவர் எப்பயுமே அற்புதம் செய்யும் போது நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அவருடைய அன்பையும் கரிசனையும் ஒழுங்கையும் பார்த்தால் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலையை மட்டும் அழகாக சுருட்டி வச்சிட்டு தான் அவர் பறவையார் கடந்து போகிறார் பாருங்க. இது இந்த உடலை சுற்றி இருந்த சீலைகள் ஒரு பக்கமும் இன்னொன்று தனியையும். வா, எவ்வளோ அழகாக! இப்ப பேதுரு யோவான் 2 சாட்சிகள். இங்கு உள்ளே 2 எல்லையில் சீலைகள், அதுல ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய எண்ணங்கள் சாட்சிகளை அழகாக உருவாக்கி அதை நிரந்தரமாக்கவும் பிள்ளைகளுக்கு அதை சொத்தாக மனதிலே விசுவாசமாக என்றைக்கும் வைக்கத்தக்கதாக செயல்படுகிறார். பேதுரு யோவான் இங்கு வந்திருக்கிறார்கள். வந்த ஸ்திரீகள் தூதரை கண்டிருக்கிறார்கள். தூதரை கண்ட ஸ்திரீகள் பின்பு சீலைகள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்த பேதுரு யோவான், அடுத்து மகதலேனா மரியாள் வந்து அழுது கொண்டே நிற்கிறார்கள். பின்பு திரும்பி இயேசுவை கண்டார்கள். மரியாளே, என்னை தொடாது, நான் இன்னும் பிதாண்டத்தில் ஏறி போகவில்லை என்று அவர்களுக்கு தரிசனமானார். ஆண்டவர், ஆம் ஆண்டவர் அவர் அருமையாக தரிசனமான அந்த ஒரு காட்சியை பாருங்கள். சாட்சியை எப்படி அழகாய் அந்த இடத்திலே அருமையாய் அமைத்திருக்கிறார். அப்படியானால் 2 அல்லது 3 சாட்சிகள் தெளிவாக எந்த காரியத்திற்கும் தேவையாயிருக்கிறது. இயேசு தன் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமானார். வேதத்திலே பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாவுக்கு தரிசனமானார், பின்பு 12 என்று சொல்லப்பட்டிருப்பதான இந்த செயல்பாடு யூதாசை குறிக்கவில்லை. சரிதானா? ரைட். அதற்கு பின்பு 6ஆம் வசனம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். பாருங்க, சீஷர்களுக்கு மட்டும் தரிசனமாயிட்டு பரமேறி போகல, 500 பேருக்கு அதிகமான தேவ பிள்ளைகளுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள்னு அழகா
பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், 7ஆம் வசனம், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8ஆம் வசனம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் அப்படின்னு பவுல் சொல்றார். இப்ப கவனிங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு எவ்வளவு சாட்சிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பாருங்கள், எத்தனை சாட்சிகள், எவ்வளவு அற்புதங்கள். ஒருவரோ இருவரோ அல்ல, ஏராளமான ஒரு சாட்சி சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு இதை செய்தார். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும் என்று அழகாக மத்தேயு 18:16 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு உங்கள் வீட்டிலே வைத்து பெயர் சூட்டி விடுவது நல்லது. நீங்க பிறந்த உடனே பெற்றோர் நீங்க பேர் டிசைட் பண்ணலாம். டிசைட் பண்ணி இந்த பிள்ளைக்கு இந்த பேர் நம்ம வைக்கலாம், சொல்லலாம், பேர் வைங்க, தப்பே கிடையாது. ஆனா அதை விசேஷ விதமாக பரலோக அரசாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுதான் ஆலயத்தில் வந்து, ஆம், இங்கே வருவோமானால் சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே சோஃபி அவர்களுக்கு பெயர் சூட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பெயர் சூட்டி அவள் பிரதிஷ்டை பண்ணுகிறார். அப்பொழுது அது நிலைவரப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், எப்பொழுதும் சாட்சிகள் நமக்கு தேவையாயிருக்கிறது. திருமணம், ஆம், நல்லது. அதனை தேவனுடைய ஆலயத்தில் வைத்து நாம் நடத்தும் பொழுது, ஆம், சாட்சிகள். ஒவ்வொரு முக்கிய காரியத்திற்கு சாட்சிகளை வைக்க மறவாதிருங்கள். உங்கள் காரியமாய் சில நேரங்களிலே மற்றொருத்தில் பேசும்போது கூட நீங்கள் தனித்து போகாமல் 2 பேரோடு நீங்கள் செல்லுவீர்களானால் அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். இல்லைங்க, இவர் இப்படி சொன்னார், அந்த நேரத்தில் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையின் முக்கியமான வேளைகளில் சாட்சிகள் வையுங்கள். உங்கள் வீட்டு காரியங்களை நீங்கள் தனித்து முழங்கால் நின்று ஜெபிக்கிறதை விட சாட்சிகளோடு வைத்து ஜெபிப்பது நல்லதாக இருக்கிறது. அதுதான் குடும்ப ஜெபம். குடும்பத்திலே உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்திருக்க கைதட்டி பாடி அந்த நேரத்திலே ஜெபம் செய்கிறீர்கள் பாருங்கள், அது மிக உறுதியாய் அருமையாய் கிரியை செய்யும். ஆகவே மீட்பர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார், 2-3 பேர் எங்கே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு நீங்கள் உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை திடப்படுத்துவார். சாட்சிகள் வைக்காமல் ஒரு காரியத்தை செய்தால் சத்துரு உங்களுக்கு விரோதமாக போராட வழி உண்டாகும். சத்துரு பழிகாரன், அவன் பொய்யன். ஆகவே தேவன் வேகமாய் கிரியை செய்ய விடாதபடிக்கு அவன் பொய்யை சொல்லி உங்களுக்கு விரோதமாய் பிராது மற்றும் வேண்டாத பழிகளை போட்டுக்கொண்டே இருப்பான். கர்த்தருடைய கை பலமாய் கிரியை செய்யும்படி 2 அல்லது 3 சாட்சிகள் எப்பொழுதும் இருக்கட்டும். அப்பொழுது நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்டாவதாக. விருதுநகரில் இருக்கிற நம்முடைய ரிவைல் பிரேயர் சென்டரில் இருக்கிறதான அந்த சர்ச் டெடிகேட் பண்ணப்படும் பொழுது அங்கு ஸ்டாஃப் அநேகர் நின்று கொண்டிருந்தார்கள். நானும் சோஃபியும் இருந்தோம். எல்லோரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தர் அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணின பொழுது அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வாறு சாட்சிகளாய் இருக்கிறவர்களை ஆம் இன்றைக்கும் கூட நம்முடைய அலுவலகத்தில் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதில் ஏராளமான ஒரு சாட்சியாக இன்றைக்கும் அதே வளாகத்தில் பணி செய்து வருவது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. டெல்லிமா நகரத்தில் நானும் சோஃபியும் ஆனந்த் மற்றும் டேனியல் ஜெபகனி பாஸ்டர் மற்றும் இன்னும் ஆசாரியர்களாக எங்களுடனே இருந்தவர்கள் அனைவருமாக நாங்கள் விமானத்தில் ஒவ்வொரு ஊருக்காக சென்று, ஆம், தலைநகர் ஒவ்வொன்றிற்காக சென்று டெல்லியில் இறங்கி நாங்கள் தங்கியிருக்கிற இடத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இந்த அருமையான தரிசனத்தை, திருச்சபை தரிசனத்தை கொடுத்தார். எப்பொழுதும் சாட்சிகள்
அவசியமாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளையை டெடிகேட் பண்ணும்போது 2 புறா குஞ்சுகளாவது 2 காட்டு புறாக்களையாக கொண்டு வாங்கன்னு சொல்றாருல்ல, அதான் காரியம். ஆண்டவர் தனக்கு பலி ஏற்கிறதிலும் சாட்சி வைக்கிறதில் தவறுகிறதில்லை. ஒரு வெள்ளாட்டுக்கடா, 2 காட்டு புறா அல்லது 2 புறா குஞ்சுகள் கொண்டு வாங்க. சாட்சிகள் அவசியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உயிருள்ள சாட்சிகள் அல்லது அதனுடைய ரத்தம் சாட்சியாய் அவ்வாறு அந்நாட்களில் இருந்தது. இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சியாய் இருக்கிறார். ஆகவே பிதாவை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நீங்கள் ஜெபத்தை ஏறெடுங்கள். பலனை அழகாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய பலமான கிரியைகள் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. 2 அல்லது 3 சாட்சி உள்ளவர்கள் உன்னோடு இருக்கட்டும் என்று ஆலோசனை கொடுத்தீரே முக்கியமான காரியங்களுக்கு. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு அருமையான வாழ்க்கை பெற்றவர்களாக, அப்படிப்பட்ட சாட்சிகளோடு கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் வாழட்டும். அப்பொழுது இவருடைய காரியங்கள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பொல்லாங்கனுடைய திட்டங்கள் செல்லாது, பிசாசனுடைய திட்டங்கள் தவிடுபடியாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. கர்த்தருடைய தேசத்திலிருந்து உங்களுக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் கூறுகிறேன். God bless you. God bless you.